அவரோட பார்வையில் தான் இருக்கிறோம், அவரோட கருணையில் தான் இருக்கிறோம். அவர் தான் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் எப்போ எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த கர்ம வினையில் நம்மளால் எதை தாங்க முடியுமோ அதுதான் அவர் வந்துட்டு கொடுப்பார். அவரோட பாதத்தை நம்ம பிடிச்சிட்டோம், அவரோட கையை இருக்க பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மொத்தமாக நம்மளால் வந்துட்டு அனுபவிக்காமலே போயிட முடியுமா அப்படின்றது நம்மளால் அது வந்துட்டு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சதவீதம் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது வந்துட்டு அவரோட பார்வையில் அவரோட கருணையில் அது நடக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வழி நமக்கு தராது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உணரணும். அப்படியே வழி தந்தாலும் நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிட்டு அவரை நினச்சி உருக 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 கண்டிப்பாக அந்த வழி எங்கே போகும் அப்படின்றதே நமக்கு வந்துட்டு தெரியாது. அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா உணரணும் அப்படின்னா, சிவபக்திக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே அவருடைய கருணை, அவருடைய ஆற்றல் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு.